திருப்பூரில் கடந்த 18 வருடங்களுக்கும் மேலாக பிரிண்டட் கம் டேப்ஸ் மேனுஃபேக்சர் செய்து வரும் நிறுவனம் வீமா டேப்ஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு விஜயகுமார் அவர்கள் இந்நிறுவனத்தின் சிறப்பினை குறித்து விளக்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயகுமாருங்க. விமா டேப்ஸ்ங்கிற கம்பெனி பேரு. பிரிண்டட் கம் டேப், பிளைன் கம் டேப், செல்லோ டேப் மேனுஃபேக்சரிங் பண்றோம். நம்ம ஃபேக்டரி பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருக்கு. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தொழில் நாங்க எப்படி ஆரம்பிச்சோம்னா, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நாங்க ஏற்றுமதியாளர்களுக்கு உண்டான கார்மெண்ட் அக்சரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல ஒரு ப்ராடக்ட் தாங்க இந்த செல்லோ டேப். சரி, நம்ம தனியா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் ஒரு ப்ராடக்ட் இருந்தா நல்லா இருக்குங்கிற கான்செப்ட் இந்த ப்ராடக்ட் நாங்க சூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா இது மிகச்சிறப்பா ஒரு 3000 கிளைண்ட் பேஸோட சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா பிளைன் கம் டேப்புங்க, பிரிண்டட் கம் டேப், பேப்பர் கம் டேப் 3 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளைன் கம் டேப்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளியர் கம் டேப் சொல்லுவோம், பிரவுன் கம் டேப்புங்க, தென் கலர் கம் டேப். பிரிண்டட் கம் டேப்ல சிங்கிள் கலர் பண்றாங்க, 2 கலர் பிரிண்டட் கம் டேப் பண்ணிட்டு. சிங்கிள் கலர் கம் டேப்ல பாத்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி ஒரு 10 கட்டனே பண்ணலாங்க, 2 கலர்ல 20 பிட் பண்ண முடியும். இப்போ பிரிண்டட் கம் டேப்ல நம்ம ஒரு புதுசா ஒரு இம்போர்ட்டட் மிஷின் வந்திருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிங் கூட நம்மளால பண்ண முடியும். பிரிண்டட் கம் டேப்ல நாங்க அந்த கிரேவர் சார்ஜஸ், சிலிண்டர் சார்ஜஸ் ஒரு ஃபேக்டருங்க. எல்லாரும் ஒரு 5,000-6,000 வாங்குவாங்க. நாங்க இதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூட ஒரு 20 பெட்டி எடுத்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பிரிண்டட் கம் டேப் பண்ணிக்குவோம். இன்னொரு டைம் ஃபேக்டருங்க. பிரிண்டட் கம் டேப் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் பண்ணுவாங்க. மத்த டெய்லர் பாத்தீங்கன்னா நம்ம 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட பான் ப்ரொடக்ஷன் செட்டப் இருக்கு. நம்ம கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்குங்க. 40 ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க. 40 ஸ்ட்ரென்த்தான டீமுங்க. மோஸ்ட் 15 இயர்ஸ்ல இருந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் வச்சிருக்கோங்க. அது போக லேப் வச்சிருக்கோங்க. நம்ம இன்னோஸ் லேப் செட்டிங் இருக்கு. அதுல நம்ம ரா மெட்டீரியல் இனிஷியல் செட் பண்றோம். ஆஃப்டர் அப்ளிகேஷன் அதுல ஒரு 3 வகையான டெஸ்ட் பண்ணி தான் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட தான் வெளியில போகுதுங்க. கம் டேப் குவாலிட்டி தரத்தை பத்தி சொல்லணும்னா 2 வகையான தரம்ங்க. ஒன்னு லென்த் அல்லது அந்த டேப்போட திக்னஸ். லென்த்ங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாரு என்ன லென்த் கேட்கறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 65 மீட்டர்ஸ் ஒருத்தர் கேட்பாருங்க, ஒரு கிளைண்ட்ஸ் 100 மீட்டர்ஸ் கேட்பாருங்க. அது எக்ஸாக்டா அதுக்கு உண்டான என்ன கேட்கறாங்களோ அந்த லென்த் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். தென் மைக்ரான் திக்னஸ்ங்க. 36 மைக்ரான் கேட்டாங்கன்னா 36 மைக்ரான் எக்ஸாக்டா இருக்கும். அதே போல 42 மைக்ரான், 50 மைக்ரான் என்ன கேட்கறாங்களோ அந்த காசுக்கு உண்டான பொருள் தரமா கொடுக்கறது நம்மளோட கம்பெனியோட தாரக மந்திரமா நாங்க வச்சிருக்கோம். இப்போ புதுசா நம்ம கிட்ட ஒருத்தர் ஆர்டர் கொடுக்கும் போதுங்க பிளைன் டேப்னா இமீடியட் ரெடி ஸ்டாக் கூட வச்சிருப்பாங்க. பிரிண்டட் கம் டேப்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 5 டேஸ்ங்க. கண்டிப்பா அந்த சொன்ன குறித்த நேரத்துல கண்டிப்பா சப்ளை இருக்கு. தென் ஃப்ரைட் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டெலிவரி கொடுத்துருவோம். 50 கிலோமீட்டருக்கு மேல போகும்போது ரொம்ப ரீசனபிள், அவங்க என்ன டிரான்ஸ்போர்ட்ல சொல்றாங்களோ அந்த டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு மினிமம் பண்ண முடியுமோ நம்மளோட காஸ்ட் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு எவ்வளவு மினிமம் காஸ்ட்லயும் ஃப்ரைட்டுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோங்க. எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பிரிண்டட் டேப்புங்க. கஸ்டமருக்கு அவரோட கம்பெனி நேமோ அல்லது அவங்க பையர் நேமோ தேவைப்பட்ட அந்த நேம் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்க இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ் ஆகுங்க வெளியில சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு உள்ள கொண்டு வர்றதுக்கு. இப்போ அட் பிரசன்ட் நாங்க எங்க ரைட்டர் செட்டப்ல ஒரு 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எங்க ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா இந்த கஸ்டமைஸ்டு பிரிண்டட் டேப் சொல்ல முடியுங்க. இதுல இப்போ இன்னும் நாங்க அட்வான்ஸ்டா ஒரு மெஷின் வந்திருக்கு. ஒரு பெட்டி கூட நம்ம பிரிண்டட் கம் டேப் நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஃபேக்டரியில. இது வரைக்கும் மினிமம் குவான்டிட்டின்னு ஒரு ஃபேக்டரி இதுல சிரமமான ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுங்க. அது 20 பெட்டி தான் பண்ண முடியும். இப்போ ஒரு பெட்டி கூட கம் டேப் கொடுக்குற மாதிரி நம்ம ஃபேக்டரியில ஒரு செட்டப் வச்சு, அது போக இன் ஹவுஸ் செட்டப்புங்க. நம்மளது எல்லாமே ஒரு 3 கோட்டிங் லைன் இருக்குதுங்க. எல்லாரும் ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, 3 கோட்டிங் லைன். பிரிண்டட் தனியா, பிளைன் தனியா, அந்த மாதிரி செட்டப் வச்சிருக்கோம். ஒரு 7 லிட்டர் மிஷின் வச்சிருக்கோம். எல்லாமே இம்போர்ட்டட் மிஷினுங்க. எந்த வால்யூமான குவான்டிட்டினாலும் சரி அல்லது சின்ன மினிமம் குவான்டிட்டினாலும் சரி மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்து எவ்வளவு ஸ்பீடா டெலிவரி கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்கோங்க. அதே போல இப்போ நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்ததுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டது 3 ஃபேக்டருங்க. நல்ல குவாலிட்டி, ஃபாஸ்ட் சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸாம இருக்கணும். இந்த 3மே எங்க ஃபேக்டரியில கிடைக்குதுங்க. பிரைஸும் மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல சீப்பான பிரைஸா கொடுக்கணுங்க. அது இருந்தா தான் எங்க தொழில் இதை பண்ண முடியும். டைரக்ட் கம்பெனி இல்லாம இந்த மாதிரி வாங்கி
விற்கிறவங்க கூட நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரு வேணா விருப்பப்பட்ட பண்ணலாம். இதுல டேப்போட வித்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்ல இருந்துங்க 2 இன்ச்சு, 2.5, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, ஈவன் உங்களுக்கு 6 இன்ச்சு, 8 இன்ச்சு வால்யூம் டேப்போட. அதே மாதிரி லென்த்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 மீட்டர்ஸ், 40. ஏன்னா டீலர் வாங்கி வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 25 மீட்டர்ஸ், 30 மீட்டர்ஸ் கேட்பாங்க, அதுவும் கொடுக்கலாங்க. ஈவன் 200 மீட்டர்ஸ், 500 மீட்டர்ஸ், 650 மீட்டர்ஸ் வரைக்கும் கூட டேப்ல இருந்து கொடுக்கலாங்க. தென் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா பிளைன் கம் டேப்க்கு ஒரு பெட்டி கேட்டாலும் நாங்க சப்ளை பண்றோங்க. ஏன்னா அது ரெடி ஸ்டாக் கூட இருக்கும், அன்னைக்கு கொடுத்துடலாம். வால்யூம் ஹை வால்யூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 பெட்டி கொடுத்தீங்கனாலும் 2 டேஸ்ல நம்ம டெலிவரி எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப் இருக்காங்க. அது போக இன்னும் 2 மிஷின் ஸ்லிட்டிங் மிஷின் இம்போர்ட்டர் ஸ்லிட்டிங் மிஷினுக்கு ஆர்டர் பண்ணிருக்கோங்க. அது வரப்போகுது. பெர் டே கிட்டத்தட்ட ஒரு 500-600 பெட்டி நம்ம மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ற மாதிரி செட்டப் வச்சிருக்கோம். இன்னுமே அது கூட என்ன குவான்டிட்டி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 2-3 டேஸ்ல சப்ளை பண்ற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்குங்க. இதே போல தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டங்கள்லாம் ESI, EPF எல்லாம் இருக்குங்க நம்ம ஃபேக்டரியில. அது போக தொழிற்சாலை சட்டங்கள், இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ் அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சிருக்கோம். இது போக நம்ம டேப் பாத்தீங்கன்னா யாரு பேக்கிங் குட்ஸ் பெட்டி போட்டு யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் MNC கம்பெனிஸ்ங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, செக்மெண்ட் பண்றாங்க, எல்லாருக்குமே நம்ம டேப் யூஸ் ஆகும். எங்க அடுத்த டார்கெட் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டீலருங்க. ஆல்மோஸ்ட் நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு 60 டீலர்ஸ் நாங்க அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. இது போல ஸ்டேஷனரி மார்க்கெட்டுங்க, இண்டஸ்ட்ரி, அந்த பிளைன் சிங்கிள் கலரு, 2 கலரு, ப்ரூபேட்டி கொடுக்கறதுங்க, கலர்டு கம் டேப் இல்லாம எல்லா டேப்பும் ஒரே இடத்துல நாங்க சப்ளை பண்றதுனால உங்களுக்கும் வேலை ஈஸியா இருக்குங்க. நீங்க அதுல எடுத்து ஒரு நல்ல மார்ஜின் பண்ணலாம். இது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு உங்களுக்கு. இதுல யாரு விருப்பப்பட்டாலும் இன்னும் எத்தனை டீலர் வேணா நம்ம கொடுக்கலாம். எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் சரி, அவங்களுக்கு டீலர்ஷிப் நாங்க கொடுக்குறோங்க. நம்மகிட்ட வாங்கி நாங்க டீலர்ஸ்னு கொஞ்சம் பிரைஸ், அவங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்குமா பிரைஸ் கொடுக்குறோங்க. அதுல ஓரளவுக்கு நல்ல லாபம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த தொழில் பண்ணி கொடுக்கலாம். இப்போ 8% திருப்பூர்ல இந்த எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, டெக்ஸ்டைல் மில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோல நியர் ஆயில் மில்ஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சின்டெக்ஸ் டேங்க், அந்த வாட்டர் டேங்க் கம்பெனிஸுங்க, அது போக ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்க, காமர்ஸ், ஆன்லைன்ல பண்றவங்க, இவங்க எல்லாமே நம்ம கிட்ட வாங்கிட்டு. அதுபோக இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பெட்டி பேக்கிங் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு எவர்கிரீன் ப்ராடக்ட்டுங்க. எல்லா இடத்துக்கும் இந்த ப்ராடக்ட் ஸ்டேஷனரி மார்க்கெட்டாக்கும் இண்டஸ்ட்ரியாக்கும் உபயோகமாகும். இந்த டீலர்ஷிப் எடுத்து பண்றவங்களுக்கு விமா டெஸ்ட் முழு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.